यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி டேட்டு 28/2/1984. பிரான் அவ்யக்த பாப்தாதா துவாரா ஜண்டாரோகன். உயிருக்குயிரான அவ்யக்த பாப்தாதா மூலம் கொடியேற்றும் விழா. आज 48 त्रिमूर्ति शिव जयंती के उपलक्ष्य में ओम शांति भवन की स्टेज पर खड़े होकर स्वयं मीठे बाबुल ने झंडा लहराया तथा सभी बच्चों के प्रति मधुर संदेश में कहा। இன்று 48வது திருமூர்த்தி சிவ ஜெயந்தி விழாவில் ஓம் சாந்தி பவனின் மேடையில் நின்று கொண்டு சுயம் இனிமையான பாபா குடியேற்றினார். மேலும் அனைத்து குழந்தைகளுக்காகவும் இனிமையான செய்தியை கூறினார். பாப் கேத்தே ஹே பச்சோं का झंडा सदा மகான் है. பாபா சொல்கிறார், அனைத்து குழந்தைகளுடைய கொடி சதா மகானானது. பச்சே நகி होते तो बाप भी क्या करते. குழந்தைகள் இல்லைன்னா பாபா கூட என்ன செய்வார்? आप कहते हैं बाप का झंडा सदा मगान और बाप कहते हैं बच्चों का झंडा सदा मगान. நீங்கள் சொல்கிறீங்க பாபாவுடைய கொடி சதா மகானானது. மேலும் பாபா சொல்கிறார் குழந்தைகளுடைய கொடி சதா மகானானது. सदा सभी बच्चों के मस्तक पर विजय का झंडा लहरा रहा है. सदा அனைத்து குழந்தைகளுடைய நெற்றியில் வெற்றியின் கொடி ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. सबके नयनों में सबके मस्तक में विजय का झंडा लहराया हुआ है. அனைவருடைய கண்களில் அனைவருடைய நெற்றியில் வெற்றியின் கொடி பறக்கப்பட்டது. बाप दादा देख रहे हैं एक ये झंडा नहीं लहराया लेकिन सबके मस्तक में साथ साथ विजय का झंडा अविनाशी लहराया हुआ है. பாப் தாதா பார்த்துட்ருக்காரு, இந்த ஒரு கொடி மட்டும் ஏற்றப்படலை, ஆனால் அனைவருடைய நெற்றியில் கூடவே வெற்றியின் கொடி அழியாததாக ஏற்றப்பட்டது. பாப் और बच्चों के वंडरफुल बर्थडे की मुबारक. அப்பா மற்றும் குழந்தைகளுடைய அதிசயமான பிறந்த நாளின் வாழ்த்து. चारों ओर के अति स्नेही सेवा के साथ ही सदा कदम में कदम रखने वाले बच्चों को इस अलौकिक ब्राह्मण जीवन की बर्थडे की मुबारक हो. நாலா பக்கத்தினுடைய மிகவும் அன்பான சேவையின் துணைவர்களாக இருக்கக்கூடிய சதா ஒவ்வொரு அடி மேலே அடி வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த அலௌகிகமான பிராமண வாழ்க்கையின் பிறந்த நாளின் வாழ்த்துக்கள். सदा सभी बच्चों को बाप दादा याद प्यार और मुबारक की रिटर्न में स्नेह भरी बागों की माला पहनाते हुए मुबारक दे रहे हैं. सदा அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதா அன்பு நினைவு மற்றும் வாழ்த்துக்களின் ரிட்டர்னில் அன்பு நிறைந்த கரங்களின் மாலையை அணிவித்து வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். सभी बच्चों को यह अलौकिक बर्थडे विश्व की हर आत्मा यादगार रूप में मनाती की आती है. அனைத்து குழந்தைகளுடைய இந்த அலௌகிகமான பிறந்த நாள் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மா நினைவு சின்னத்தினுடைய ரூபத்தில் கொண்டாடிட்டே வராங்க. क्योंकि बाप के साथ बच्चों ने भी ब्राह्मण जीवन में सर्व आत्माओं को बहुत 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 सुख शांति खुशी और शक्ति का सहयोग दिया है. ஏனென்றால் தந்தையின் கூடவே குழந்தைகள் கூட பிராமண வாழ்க்கையில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ரொம்ப 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 சுகம் சாந்தி குஷி மற்றும் சக்தியின் சகயோகத்தை கொடுத்திருக்கிறீர்கள். इस सहयोग के कारण सब दिल से शिव और शालिग्राम दोनों का बर्थडे शिव जयंती मनाते हैं.
இந்த சகயோகத்தின் காரணமாக அனைவரும் உள்ளத்திலிருந்து சிவன் மற்றும் ஷாலிகிராம் 2 பேருடைய பிறந்தநாள் शिव जयंती கொண்டாடுறாங்க. तो ऐसे शालिग्राम बच्चों को शिव बाप और ब्रह्मा बाप दोनों की सदा पदम गुना बधाइयां हो. அதனால் அப்படிப்பட்ட ஷாலிகிராம் குழந்தைகளுக்கு சிவ தந்தை மற்றும் பிரம்மா தந்தை 2 பேருடைய சதா பல மடங்கு வாழ்த்துக்கள் सदा बधाई को, सदा वृद्धि को और सदा विधि पूर्वक सिद्धि को प्राप्त हो. சதா வாழ்த்துக்கள் உண்டாகட்டும், சதா விருத்தி உண்டாகட்டும், மேலும் சதா விதிபூர்வமாக வெற்றியும் அடையுங்கள். அச்சா சபிகோ குட் மார்னிங். நல்லது, அனைவருக்கும் காலை வணக்கம். अव्यक्त महावाक्य आज भोलानाथ बाप अपने भोले बच्चों से बच्चों का सौ बच्चों का अवतरण दिवस अर्थात अलौकिक रूहानी जयंती मनाने आए थे. இன்று போலாநாத் பாபா கள்ளம் கபடமற்ற பாபா தனது கள்ளம் கபடமற்ற குழந்தைகளுடைய மற்றும் தந்தையினுடைய மற்றும் குழந்தைகளுடைய அவதார நாள், அதாவது அலௌகிகமான ஆன்மீக ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக வந்திருக்காரு. போலாநாத் பாப் को सबसे प्रिय போலே बच्चे के. போலாநாத் பாபாவிற்கு எல்லாரை விட ரொம்ப பிரியமானவர்கள் கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைகள். बोले अर्थात जो सदा सरल स्वभाव, शुभ भाव और स्वच्छता संपन्न मन और कर्म दोनों में सच्चाई और सफाई, ऐसे बोले बच्चे भोलानाथ बाप को भी अपने ऊपर आकर्षित करते हैं. கள்ளம் கபடமற்றவர்கள் என்றால் யார் சதா சரள சுபாவமுடைய, சுபமான உணர்வுடைய மற்றும் தூய்மை நிறைந்த மனம் மற்றும் செயல் இரண்டிலும் உண்மை மற்றும் தூய்மை, அப்படிப்பட்ட கள்ளம் கபடமில்லாத குழந்தைகள் கள்ளம் கபடமற்ற தந்தையை கூட தன் பக்கமாக ஆகர்ஷணம் பண்றாங்க. भोलेनाथ बाबा ऐसे सरल स्वभाव बोले बच्चों के गुणों की माला सदा ही सिमरन करते रहते हैं. கள்ளம் கபடமில்லாத பாபா அப்படிப்பட்ட சரள சுபாவமுடைய கள்ளம் கபடமற்ற குழந்தைகளின் குணங்களின் மாலையை சதா சிமரன் செய்து கொண்டே இருக்கின்றார். आप सभी ने अनेक जन्मों में बाबा के नाम की माला सिमरन की और बाप अभी संगम युग पर बच्चों को रिटर्न दे रहे हैं. நீங்கள் அனைவரும் அநேக ஜென்மங்களாக பாபாவின் பெயரினுடைய மாலையை சிமரன் பண்ணிட்டே வந்தீங்க. மேலும் பாபா இப்பொழுது சங்கம யுகத்தில் குழந்தைகளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காரு. பச்சோக்கி குண்மாலா சிமரன் கர்த்தேகே, குழந்தைகளுடைய குண மாலையை சிமரன் பண்ணுறாரு. கிட்னே போலே பச்சே போலாநாத்துக்கோ பியாரே ஹே, எவ்வளோ கபடமற்ற குழந்தைகள் போலாநாத் பாபாவிற்கு பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. ஜித்தனா கியான் ஸ்வரூப் நாலேஜ்ஃபுல் பவர்ஃபுல் உத்தனாகி போலாப்பன், எந்த அளவு நீங்கள் ஞான ஸ்வரூபமாக ஞானம் நிறைந்தவர்களா சக்தி நிறைந்தவர்களா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கள்ளம் கபடமற்றவராகவும் இருக்கிறீங்க. பகவானுக்கோ போலேப்பன் பியாராக, பகவானுக்கு அந்த கள்ளம் கபடமற்ற தன்மை தான் பிரியமானது. ऐसे अपने श्रेष्ठ भाग्य को जानते हो ना, இந்த மாதிரி தன்னுடைய சிரேஷ்டமான பாக்கியத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா. ஜோ பகவானுக்கு மோகலியா अपना बना लिया, பகவானையே நீங்கள் தன்னுடையவராக ஆக்கிட்டீங்க. आज भक्तों और बच्चों दोनों का विशेष मनाने का दिन है. இன்று பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் 2 பேருடைய விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாள். भगत तैयारियां कर रहे हैं, आह्वान कर रहे हैं और आप सम्मुख बैठे हो. பக்தர்கள் ஏற்பாடுகள் செய்துட்ருக்காங்க, ஆவாகனம் செய்துட்ருக்காங்க, நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீங்க. भक्तों की लीला भी बाबा देख देख मुस्कुराते हैं और बच्चों की मिलन लीला देख देख हर्षाते हैं. பக்தர்களுடைய லீலையவும் பாபா பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. மேலும் குழந்தைகளுடைய சந்திப்பினுடைய லீலையை பார்த்தும் மகிழ்ச்சி அடைகிறார். एक तरफ वियोगी भगत आत्माएं, दूसरे तरफ सहज योगी बच्चे. ஒரு பக்கம்
மறந்து போன பக்த ஆத்மாக்கள், இன்னொரு பக்கம் சகஜ யோகி குழந்தைங்க. दोनों ही अपनी अपनी लगन से प्रियक. ரெண்டு பேருமே அவங்கவுங்களுடைய ஈடுபாட்டில் பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. பகத் भी कोई कम नहीं है. कल के दिन ஆக்காரி இஷ்ட ரூபமே சக்கர் லகாக்கர் தேக்கனா. பக்தர்கள் கூட சாதாரணமானவர்கள் கிடையாது. நாளைக்கு ஆக்காரியான இஷ்ட ரூபத்தில் நீங்கள் சுற்றி பார்க்கணும். बाप के साथ शालिग्राम बच्चों की भी विशेष रूप से पूजा होगी. பாபாவின் கூடவே ஷாலிகிராம் குழந்தைகளுக்கு கூட விசேஷ ரூபத்தில் பூஜையின் நடக்கும். அப்னா பூஜன் பாப்கே சாத் பக்தோங்கா தேக்கனா. தங்களுடைய பூஜையை பாபா கூடவே பக்தர்கள் செய்கிறத நீங்கள் பார்க்கணும். அபி அந்த தக்குபி நௌதா பகத்து கொய்க்கு. இப்போ கடைசியில் கூட ரொம்ப தீவிரமாக பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. जो सच्चे स्नेह से भक्ति कर भक्ति की भावना का अल्प समय का फल अनुभव करते हैं. அவர்கள் உண்மையான அன்போடு பக்தி செய்து பக்தியின் பாவனையினுடைய தற்காலிகமான பலனை அனுபவம் செய்கிறாங்க. கல்கா தின் பக்தோं के भक्ति की विशेष लगन का दिन है. நாளைக்கு நாள் பக்தர்களுடைய பக்தியின் விசேஷமான ஈடுபாடு நிறைந்த நாள். समझा? புரிஞ்சிட்டிங்களா? ஆப் சபி பாபா கி ஜெயந்தி மன்னாயேங்கே யா அப்பனி? நீங்கள் அனைவரும் பாபாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுவீங்களா அல்லது தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுவீங்களா? सारे कल्प में बाप और बच्चों का एक ही बर्थडे हो ये हो सकता है. முழு கல்பத்தில் அப்பா மற்றும் குழந்தைகளுடைய பிறந்த நாள் ஒரே பிறந்த நாளாக இருக்கு. இந்த மாதிரி இருக்க முடியுமா? பல் தின் ஒகி கோ வருஷ ஓனகி ஓ சக்தா. நாள் வேணுமானாலும் குழந்தைக்கும் அப்பாவுக்கும் ஒரே நாள் பிறந்த நாள் இருக்கும். ஆனால் வருஷம் ஒரே வருஷமாக இருக்க முடியாது. பாப் ஒரு பச்சைக்கு அந்தத்தை ஓகான்னா அப்பா மற்றும் குழந்தையினுடைய வித்தியாசம்ன்றது இருக்கும் இல்லையா? லேக்கின் அலௌகிக் ஜெயந்தி பாப் और बच्चों की साथ साथ है. ஆனால் அலௌகிகமான இந்த பிறந்த நாள் அப்பா மற்றும் குழந்தைகளுடையது சேர்ந்தே இருக்குது. आप कहेंगे हम बाप का बर्थडे मनाते और बाप कहते बच्चों का बर्थडे मनाते. நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் பாபாவோட பிறந்தநாளை கொண்டாடுறோம் அப்படின்னு. மேலும் பாபா சொல்கிறாரு குழந்தைகளுடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம். தோ வண்டர்ஃபுல் பர்த்டே ஓகையானா இப்போ இது அதிசயமான ஒரு பிறந்த நாளாக ஆயிடுச்சு இல்லையா? அப்படா பி மனாத்தே பாப் கா பி மனாத்தே. தங்களுடைய பிறந்தநாளும் கொண்டாடுறீங்க, பாபாவுடைய பிறந்தநாளும் கொண்டாடுறீங்க. ऐसे ही सोचो कि भोलानाथ बाप का बच्चों के साथ कितना स्नेह है. இதன் மூலமாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்க, கள்ளம் கபடமற்ற பாபாக்கு குழந்தைகள் மீது எவ்வளோ அன்பு இருக்கு. ஜோ ஜனம் தின்பி எக்கீகன். பிறந்த நாள் கூட ஒரே நாள் அப்படின்னா பாபாக்கு எவ்வளோ அன்பு பாருங்க குழந்தைகள் மீது. तो इतना मोह लिया ना भोलानाथ को. இப்போ அந்த அளவுக்கு பாபா மேலே நீங்கள் अनबु वச்சிருக்கீங்க இல்லையா? भगत लोग अपनी भक्ति की मस्ती में मस्त हो जाते और आप पा लिया इसी खुशी में साथ साथ मनाते गाते नाचते हो. பக்தர்கள் தங்களுடைய பக்தியினுடைய மஸ்தியில் மூழ்கி போயிடுறாங்க. மேலும் நீங்கள் அடைந்து விட்டோம் என்ற இந்த ஒரு குஷியிலேயே கொண்டாடி கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறீங்க. यादगार जो बनाया है उसमें ही बहुत रहस्य समाया हुआ है. நினைவு சின்னம் என்ன உருவாக்கப்பட்டிருக்குதோ அதுலேயே நிறைய ரகசியம்ன்றது அடங்கியிருக்கு. पूजा में चित्रों में दो விசேஷத்தாய் விசேஷக்கு. பூஜையில் சித்திரங்களில் ரெண்டு விசேஷத்தன்மைகள் விசேஷமாக இருக்குது. एक तो के बिंदु की विशेषता और दूसरे के बूंद बूंद की विशेषता. ஒன்று புள்ளியினுடைய விசேஷத்தன்மை, மேலும் இரண்டாவது துளி துளியினுடைய விசேஷத்தன்மை. பூஜா की विधि में बूंद बूंद का महत्व है. பூஜையினுடைய விதியில் அந்த துளி துளிக்கு மகத்துவம் இருக்கு. इस समय आप बच्चे बिंदु के रहस्य में स्थित होते हो. இந்த சமயம் குழந்தைகள் நீங்கள் புள்ளியினுடைய ரகசியத்தில் நிலைத்திருக்கீங்க. विशेष सारे ज्ञान का सार एक बिंदु शब्द में समाया हुआ है. விசேஷமாக முழு ஞானத்தினுடைய சாரமும் ஒரு புள்ளின்ற வார்த்தையில் அடங்கியிருக்கு. பாப்பு பி பிந்து, आप आत्माएं भी बिंदु
और ड्रामा का ज्ञान धारण करने के लिए जो हुआ फिनिश अर्थात फुल स्टॉप बिंदु लगा दिया. பாபாவும் பிந்து, ஆத்மாக்கள் நீங்களும் பிந்து. மேலும் நாடகத்தினுடைய ஞானத்தை தாரணை பண்ணுறதுக்காக என்ன முடிந்ததோ முடிஞ்சாச்சு, அதாவது முற்றுப்புள்ளி வச்சாச்சு. परम आत्मा आत्मा और ये प्रकृति का खेल अर्थात ड्रामा तीनों का ज्ञान प्रैक्टिकल लाइफ में बिंदु की अनुभव करते होना. பரமாத்மா ஆத்மா மற்றும் இயற்கையின் விளையாட்டு அதாவது நாடகம் மூன்றினுடைய ஞானத்தை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் बिंदुவாக தான் அனுபவம் பண்ணுறீங்க இல்லையா. इसलिए भक्ति में भी प्रतिमा के बीच बिंदु का महत्व है. அதனால பக்தியில் கூட அந்த சிலைக்கு நடுவில் புள்ளியினுடைய மகத்துவம் தான் இருக்குது. दूसराக बूंद का महत्व, ரெண்டு துளியினுடைய மகத்துவம். आप सभी याद में बैठते हो या किसको भी याद में बिठाते हो तो किस विधि से कराते हो. நீங்கள் அனைவரும் பாபா நினைவில் உட்கார்றீங்க அல்லது மற்றவங்கள பாபா நினைவில் உட்கார வைக்கிறீங்கன்னா எந்த விதியின் மூலமாக செய்விக்கிறீங்க. संकल्पों की बूंदों द्वारा मैं आत्मा हूँ ये बूंद डाली எண்ணங்களின் துளிகள் மூலமாக மற்றவங்கள நீங்கள் யோகா பண்ண வைக்கிறீங்க. நான் ஆத்மா அப்படின்ற அந்த ஒரு துளி நீங்கள் போட்டுட்டீங்க. பாப்கா பச்சாவும் ஏ தூசரி பூந்து பாபாவின் குழந்தை. நான் ஆத்மா பாபாவின் குழந்தை, இது இரண்டாவது துளி. ऐसे शुद्ध संकल्प की बूंद द्वारा मिलन की सिद्धि को अनुभव करते होना. இந்த மாதிரி சுத்தமான எண்ணங்களின் துளி மூலம் சந்திப்பினுடைய வெற்றி அனுபவம் பண்ணுறீங்க இல்லையா. तो एक है शुद्ध संकल्पों की स्मृति की बूंद. அதனால் ஒன்று சுத்தமான எண்ணங்களின் நினைவினுடைய துளி. दूसरा जब रूरुगान करते हो बाप की एक एक महिमा और प्राप्ति के शुद्ध संकल्पों की बूंद डालते हो ना. ரெண்டாவது எப்போ நீங்கள் ஆன்மீக உரையாடல் பண்ணுறீங்க, பாபாவினுடைய ஒரு மகிமை மற்றும் பிராப்தியினுடைய சுத்தமான எண்ணங்களின் துளி போடுறீங்க இல்லையா. அப்போ ஐசாகோ आपने हमको ये बनाया, பாபா நீங்கள் இப்படிப்பட்டவராக இருக்கிறீங்க, பாபா எங்களை இந்த மாதிரி மாற்றிட்டீங்க. यही मीठी मीठी शीतल बूंदे बाप के ऊपर डालते अर्थात बाप से रुरुगान करते हो. இப்போ இந்த மாதிரி இனிமேலும் இனிமையான குளிர்ந்த துளிகளை பாபா மேலே போடுறீங்க, அதாவது பாபாவிடம் ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்க. एक एक बात करके सोचते हो ना, इकट्ठा ही नहीं. ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா, ஒன்றா பண்ணுறது இல்லை. तीसरी बात सच्चे सभी बच्चे अपने तन मन धन से सहयोग की बूंद डालते. மூணாவது விஷயம், அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய உடல் மனம் பணத்தின் மூலமாக சகயோகத்தினுடைய துளியை போடுறீங்க. इसलिए आप लोग विशेष कहते हो फुरी फुरी तालाब. அதனால குழந்தைகள் நீங்கள் விசேஷமாக சொல்கிறீங்க சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு துளி மூலமாக குளம் நிரம்புது. इतना बड़ा विश्व परिवर्तन का कार्य, सर्वशक्तिवान का बेगत का विशाल कार्य, उसमें आप हर एक जो भी सहयोग देते हो बूंद समान ही तो सहयोग है. இப்போ இவ்வளோ பெரிய காரியம், உலக மாற்றத்தினுடைய காரியம், சர்வசக்திவானுடைய எல்லையற்ற விசாலமான காரியம். இதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் சகயோகம் கொடுக்குறீங்களோ ஒரு துளிக்கு சமமாக தான் சகயோகம்ன்றது இருக்குது இல்லையா. लेकिन सभी की बूंद बूंद के सहयोग से सहयोग का विशाल सागर बन जाता है. ஆனால் அனைவருடைய துளி துளியினுடைய சகயோகத்தின் மூலம் சகயோகத்தின் விஷாலமான கடலை உருவாயிடுது. इसलिए पूजा की विधि में भी बूंद का महत्व दिखाया है. அதனால தான் பூஜையினுடைய விதியில் கூட துளியினுடைய மகத்துவம் காட்டப்பட்டிருக்கு. विशेष விருத்தி की विधि दिखाते हैं. விசேஷமாக விரதத்தினுடைய விதியை காட்டுறாங்க. व्रत लेते हो ना, आप सभी बाबा के सहयोगी बनने में व्यर्थ संकल्प के भोजन का व्रत लेते हो कि कभी भी बुद्धि में अशुद्ध व्यर्थ संकल्प स्वीकार नहीं करेंगे. நீங்கள் விரதம் எடுக்கிறீங்க இல்லையா,
நீங்கள் அனைவருமே பாபாவினுடைய சகயோகி ஆகிறதுல வீணான எண்ணங்களினுடைய உணவினுடைய விரதம் எடுக்கிறீங்க. அதாவது ஒருபோதும் புத்தியில் அசுத்தமான வீணான எண்ணங்களை ஸ்வீகாரம் செய்ய மாட்டோம். ஏ விருத்த அர்த்தாத் திட சங்கல்ப லேத்தியோ, இந்த விரதம் அதாவது திட சங்கல்பம் எடுக்கிறீங்க. और भगत लोग अशुद्ध भोजन का व्रत रखते हैं. மேலும் பக்தர்கள் வந்து அசுத்தமான உணவை வந்து சாப்பிட மாட்டோம்னு விரதம் எடுக்கிறாங்க. और साथ साथ आप सदा के लिए जागती ज्योति बन जाते हो. கூடவே நீங்க வந்து சதா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபமாக ஆயிடுறீங்க. और वो उसके याद स्वरूप में जागरण करते हैं. மேலும் பக்தர்கள் அந்த ஒரு நினைவினுடைய स्वरूपத்தில் कण विड़िक्கிறாங்க. आप बच्चों के अविनाशी रुगानी अंतर्मुखी विधियों को भक्तों ने स्थूल बागरमुखी विधियां बना दी है. குழந்தைகளாகிய உங்களுடைய அழியாத ஆன்மீக அந்தர்முகியான விதிகளை வந்து பக்தர்கள் ஸ்தூலமான வெளிமுகமான விதிகளாக உருவாக்கிட்டாங்க. लेकिन காப்பி आप लोगों को ही की है. ஆனால் அவங்க வந்து உங்களை தான் காப்பி பண்ணியிருக்காங்க. जो कुछ टच हुआ रजो प्रधान बुद्धि होने के कारण ऐसे ही विधि बना दे. என்னெல்லாம் அவங்களுக்கு டச் ஆனதோ ரஜோ பிரதான புத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாதிரியான விதிகளை வந்து உருவாக்கிட்டாங்க. वैसे रजोगुनी नंबर 1 भगत और भक्ति के हिसाब से सतोगुनी भगत. तो ब्रह्मा और आप सभी विशेष आत्माएं निमित्त बनते हो. ரஜோகுணியான நம்பர் 1 பக்தர்கள் மற்றும் பக்தியினுடைய கணக்குப்படி சத்தோகுணியான பக்தர்கள் வந்து பிரம்மா மற்றும் விசேஷமான ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் நிமித்தமாக ஆயிருக்கீங்க. लेकिन पहले मनसा स्नेह और मनसा शक्ति होने के कारण मानसिक भाव की भक्ति शुरू होती है. ஆனால் முதல்ல மனதின் அன்பு மனதின் சக்தி இருக்கக்கூடிய காரணத்தினால மானசீகமான உணர்வினுடைய பக்தி வந்து ஆரம்பமாகுது. ये स्थूल विधियाँ पीछे पीछे धीरे धीरे ज़्यादा होती है. இந்த ஸ்தூலமான விதிகள் எல்லாம் பின்னால தான் மெதுமெதுவாக அதிகமாகுது. फिर भी रचयिता बाप अपने भगत आत्माएं रचना को और उन्हों की विधियों को देख यही कहेंगे कि इन भक्तों के टचिंग की बुद्धि की भी कमाल है. ஆனாலும் படைப்பவரான பாபா தன்னுடைய பக்த ஆத்மாக்கள் படைப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய விதிகளை பார்த்து இதை தான் சொல்லுவார். இந்த பக்தர்களுடைய டச்சிங்கோட புத்தியினுடையது அதிசயம். फिर भी इन विधियों द्वारा बुद्धि को बिजी रखने से विकारों में जाने से कुछ न कुछ किनारा तो किया ना. ஆனாலும் இந்த விதிகள் மூலமாக புத்தியை பிஸியாக வைக்கிறதுனால விகாரங்களில் போகிறதுலேருந்து கொஞ்சமாவது விலக்கி வச்சுருக்கீங்க இல்லையா. समझा आपके यथार्थ सिद्धि की विधि भक्ति में क्या क्या चलती आ रही है. புரிஞ்சிட்டிங்களா? உங்களுடைய யதார்த்தமான சித்தியினுடைய விதி பக்தியில் எந்தெந்த மாதிரிலாம் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஏக யாதுகார்கா மகத்துவ, இதுதான் நினைவு சின்னத்தினுடைய மகத்துவம். डबल विदेशी बच्चे तो भक्ति देखने से किनारे में रहते थे. डबल ஃபாரினர்ஸ் குழந்தைங்க பக்தி பார்க்கறதுல விலகி இருக்காங்க. लेकिन आप सबके भगत थे. ஆனால் உங்கள் அனைவருடைய பக்தர்களும் இருக்காங்க. तो भक्तों की लीला आप पूज्य आत्माओं को समझनी तो पड़ेगी ना. அப்போ பக்தர்களுடைய அந்த லீலையை பூஜைக்குரிய ஆத்மாக்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா. डबल विदेशी बच्चे अनुभव करते हो हम पूज्य आत्माओं को अभी भी भगत आत्माएं कैसे पूजन भी कर रही है और आह्वान भी कर रही है. डबल ஃபாரினர்ஸ் குழந்தைங்க அனுபவம் பண்ணுறீங்க. பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய நமக்கு இப்போ கூட பக்த ஆத்மாக்கள் எப்படி பூஜை பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க, நம்மளை வந்து வரவேற்றுட்டும் இருக்காங்க. ऐसा महसूस करते हो. இந்த மாதிரி நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்களா, ஃபீல் பண்ணுறீங்களா? கபி அனுபவம் होता भक्तों की पुकार का, பக்தர்களுடைய கூக்குரல் எப்பயாவது உங்களுக்கு அனுபவம் ஆகுதா? ரகம் आता है भक्तों पर, பக்தர்கள் மீது உங்களுக்கு இரக்கம் வருதா? भक्तों का ज्ञान भी अच्छी तरह से है ना, பக்தர்களுடைய ஞானம் கூட
நல்ல முறையில் இருக்குது இல்லையா. பகத் புக்காரே और आप समझो नहीं तो भक्तों का क्या होगा. பக்தர்கள் உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் அவங்க கூப்பிடுறத புரிஞ்சிக்கவே இல்லைன்னா பக்தர்களுடையது என்ன ஆகும், அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும். इसलिए भगत की आग पूजारी की आग பூஜ்ய की आग इस राज को भी अच्छी तरह से जानती हूँ. அதனால் பக்தர்கள்னா என்ன, பூஜாரினா என்ன, பூஜைக்குரிய நிலைனா என்ன, இந்த ரகசியங்களை கூட நீங்கள் நல்ல முறையில் தெரிஞ்சிட்ருக்கீங்க. பூஜ்ய और பூஜாரி के राज को जानते होना, பூஜைக்குரிய நிலை மற்றும் பூஜாரியினுடைய ரகசியத்தை கூட தெரிஞ்சிட்ருக்கீங்க இல்லையா. அச்சா கபி பக்தோं की पुकार का अनुभव होता है. எப்போதாவது உங்களுக்கு பக்தர்களுடைய கூக்குரல் அனுபவம் ஆகுது. பாண்டவோं को भी होता है, बस सिर्फ शक्तियों को होता है. பாண்டவர்களுக்கும் அனுபவம் ஆகுதா அல்லது வெறும் சக்திகளுக்கு மட்டும் பக்தர்களுடைய கூக்குரல் அனுபவம் ஆகுதா. ஷாலிகிராம் तो ढेर होते हैं. ஷாலிகிராம் நிறைய பேர் இருக்கிறாங்க. லாக்கோं की अंदाज में है, லட்சக்கணக்கில் ஷாலிகிராம் இருக்காங்க. लेकिन देवताएं लाखों की अंदाज में नहीं होती. ஆனால் தேவதைகள் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் கிடையாது. चाहे देवियां व देवताएं हजारों के अंदाज में होंगी. தேவிகளாக இருந்தாலும் தேவதைகளாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் தான் இருப்பாங்க, லட்சக்கணக்கிலலாம் இருக்க மாட்டாங்க. लाखों की अंदाज में नहीं होगा. अच्छा, इनका राज भी फिर कभी सुनाएंगे. நல்லது, இதனுடைய ரகசியத்தை கூட எப்போதாவது பிறகு சொல்லுவோம். डबल विदेशियों में भी जो आदि में आए हैं, ज़्यादा में ज़्यादा कितने वर्ष हुए. டபுள் ஃபாரினர்ஸில் கூட ஆரம்பத்தில் யார் வந்திருக்கீங்களோ அதிகத்திலும் அதிகமாக எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. 9-10 वर्ष, 9-10 வருஷம் ஆயிருக்கு. तो जो शुरू में एग्जाम्पल बने थे, चाहे शक्तियाँ अथवा पांडव, उनों की भी विशेषता है ना. இப்போ ஆரம்பத்தில் யார் எக்ஸாம்பிள் ஆயிருக்கீங்களோ, அவங்க சக்திகளாக இருந்தாலும் சரி பாண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய விசேஷத்தன்மை கூட இருக்குது இல்லையா. பாப் तो सबसे बड़ा पहले बड़ा विदेशी. பாபா தான் எல்லாரை விட முதல்ல மிகப்பெரிய வெளிநாட்டினர். सबसे ज़्यादा समय विदेश में कौन रहता है. எல்லாரை விட அதிகமான சமயம் வெளிநாட்டில் யார் இருக்காங்க. பாப் रहता है ना. பாபா தான் அதிகமான சமயம் வெளிநாட்டில் இருக்கார் இல்லையா. अभी दिन प्रतिदिन जितना आगे समय आएगा उतना भक्तों के आह्वान का आवाज़, उन्हों की भावनाएं आप सबके पास स्पष्ट रूप में अनुभव होगी. இப்பொழுது நாளுக்கு நாள் எவ்வளவு சமயம் கடந்து கொண்டே போகுமோ அவ்வளவு பக்தர்களுடைய கூக்குரல், பக்தர்களுடைய பாவனைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவான ரூபத்தில் அனுபவமாகும். कौन सी इष्ट देवी व देवता हो वो भी मालूम पड़ेगा. யார் எந்த இஷ்ட தேவி தேவதை அப்படின்றது கூட தெரிய வரும். थोड़े पक्के हो जाओ, फिर ये सब दिव्य बुद्धि की टचिंग द्वारा ऐसा अनुभव होगा जैसे दिव्य दृष्टि से स्पष्ट दिखाई देता है. கொஞ்சம் நல்லா பக்கா ஆயிடுங்க, அதுக்கப்புறம் இது எல்லாமே தெய்வீக புத்தியினுடைய டச்சிங் மூலமாக அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகும். எப்படி திவ்ய திருஷ்டி மூலமாக தெளிவாக உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகும். अभी तो सज रहे हो इसलिए प्रत्यक्षता का पर्दा नहीं खुल रहा है. இப்போ நீங்கள் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய அலங்காரம் நடந்துட்டுருக்கு, அதனால வெளிப்பாட்டினுடைய திரை திறக்காமல் இருக்குது. जब सज जाएंगे तब पर्दा खुलेगा. எப்போ நீங்கள் அலங்கரிக்கப்பட்டவராக ஆயிடுவீங்களோ அப்பொழுது திரை விலகும். और स्वयं को भी देखेंगे, மேலும் தன்னையே கூட நீங்கள் பார்ப்பீங்க. फिर सबके मुख से निकलेगा ये फलाने देवी भी आ गई, फलाना देवता भी आ गया. अच्छा, அதுக்கப்புறம் எல்லாருடைய வாயிலையும் இந்த வார்த்தை வெளிப்படும், இந்த தேவி வந்துட்டாங்க, இந்த தேவனும் தேவதையும் வந்துட்டாங்க. अच्छा, सदा भोलानाथ बाबा के सरल चित्त सहज स्वभाव वाले सहज योगी. சதா கள்ளம் கபடமில்லாத தந்தையின் சரள மனமுடைய சகஜ சுபாவமுடைய சகஜ யோகி. போலே பச்சே, கள்ளம் கபடமில்லாத குழந்தைகள். சதா பிந்தி और बूंद के रहस्य को जीवन में धारण करने वाले,
சதா புள்ளி மற்றும் துளியின் ரகசியத்தை வாழ்க்கையில் தாரணை செய்யக்கூடியவர்கள் தாரணா ஸ்வரூப் ஆத்மாயை தாரணை ஸ்வரூபமான ஆத்மாக்கள் सदा मन वाणी कर्म में दृढ़ संकल्प का व्रत लेने वाली ज्ञानी तो आत्माएं சதா மனம் சொல் செயலில் திட சங்கல்பத்தின் விரதம் எடுக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் सदा अपने पूज्य स्वरूप में स्थित रहने वाली पूज्य आत्माओं को சதா தங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு போலாநாத் வர்தாத்தா விதாத்தா பாப்கா யாத் பியார் और நமஸ்தே. கள்ளம் கபடமற்றவர், வரம் வழங்கக்கூடிய வள்ளல், பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் பாபாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி.